கடக ராசிக்காகிய உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லுவதற்காக வந்திருக்கேன். அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு அதாவது சனி பகவானுடைய வக்ர காலம் போக போகுது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவான் நல்ல இடத்திற்கு போயிருக்காரு. அதனால் இப்போ தான் கடகராசிக்காரங்க கொஞ்சம் அப்படி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாடப்படுத்தி அடித்து புரட்டி தோசையை போட்டு திருப்பின மாதிரி எல்லாம் போட்டு புரட்டி வச்சிருக்காரு. கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இப்போ கொஞ்சம் நல்ல பலன் தரக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ வக்ரத்துக்கு மாறுறாரு. இது கேட்டவுடனே கடகராசிக்காரங்கெல்லாம், என்ன சாமி நல்ல ஒரு அரசெல்லாம் சொல்றீங்களே, நல்ல சொல்லா சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. இப்போ உள்ள காலத்துல கடகராசிக்காரங்களுக்கு அவர் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல பலன் தான் தராரு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சில சமயத்துல இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல பலனை மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சமயம் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலனையே தான் அவர் தருகிறார். ஏன் அப்படி சொல்றேங்கிறத நல்லா கவனிங்க. சனி பகவானினுடைய ஸ்தானம், கடகராசிக்கு சனி பகவானினுடைய ஸ்தானம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானம். அதாவது எல்லாரும் தெரிஞ்சதுதான் 7ஆம் பாவத்திற்கு உடையவர். இது முதல்ல 7, 8, முதல்ல 7 பார்த்துரும், அப்புறம் 8க்கு போவோம். 7ஆம் பாவத்துல என்னென்னத்தை கொடுக்குறாருன்னா, கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவரை கொடுக்கக்கூடியவர். கடகராசிக்காரங்க யாரை வேணா நீங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதுல ஒரு லெவல் கொஞ்சம் அப்படி போய் முட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்திற்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில பெரிய உச்சத்தை அடைவாங்க. கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு சந்திரன் ஆட்சி இடத்துல இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் ஆட்சி. ஆனால் இந்த 7ஆம் சந்திரன்கிறவர் மனோகாரகன். அது மட்டும் இல்ல மதியை கொடுக்கக்கூடியவர், உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்டவர். இதுல 7ஆம் பாவத்துல அந்த சனியினுடைய பாவம் வேலை செய்து, அதாவது வாழ்க்கை துணைவர் வந்த பிறகுதான் அவங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய உச்சம், நல்ல ஒரு பெரிய புகழ், நல்ல விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் முக்கியம். அதுவும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல தேய்பிரன் சந்திரன் இருந்ததுன்னா இன்னும் ஒரு சில விஷயத்துல அவங்களை கவனமா இருக்கணும். அதை நம்ம தனியா உங்களுக்கு ஏதாவது வேணும், உங்க ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் வேணும்னா திரையில தரக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தனித்துவம் பேசிங்க. இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சந்திர பகவான் ஆதிக்கம் கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் முக்கிய காரணகர்த்தா. எதற்கு அப்படின்னா, வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியவர். அடுத்ததாக ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவர். ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 8ஆம் பாவம். பல தடவை சொல்லியிருக்கேன், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் வைத்திருந்தாலும், நிறைய கோடியா பணம் வைத்திருந்தாலும், பேங்க்ல பேலன்ஸ் இருந்து வாசல்ல BMW கார் இருக்கு, வேலை ஆட்கள் கோடியான ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்குங்க. ஆனா இதெல்லாம் அனுபவிக்க வேண்டுவதற்கு ஆயுள் வேணும். ஆயுள் இல்லைன்னா இதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது இல்லையா? அப்போ இந்த ஆயுளை தரக்கூடியவர் சனி பகவான். ஆகையினாலதான் சனி பகவான் தான் ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி. ரெண்டு பக்கமுமே கடகராசிக்கு ரொம்ப முக்கியமானவரா சனி பகவான் வந்துடுறாரு. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதற்கு காரணம் என்னன்னா சனி பகவான் தான். அதனாலதான் கடகராசிக்காரங்க எந்த விஷயங்களை அவங்க செயல்பட்டாலும் மூவ் பண்ணாலும் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே ஜாக்கிரதையாகவே ஒரு சேஃப்டி ஜோன்ல இருந்து கொண்டுதான் எதையுமே அவங்க செய்வாங்க. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரம் வக்ரகதியாக மாறுகிறார் இல்லையா? இந்த சமயத்துல, அதாவது உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன், 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திலே வக்ரம் அடைகிறார். ஆக 7ங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஒரு காலம் அமைப்பு. இந்த 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திலே வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறனால ஏற்கனவே 7, 8ல இருந்தார். 7ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானம் இல்லையா? அஷ்டம சனி. கடகராசிக்கு அஷ்டம சனி இருந்த காலத்துல ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்தாலோ,
அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ரொம்ப உடல் சுகவீனம் ஏற்பட்டு இருந்தாலோ, அல்லது வேலை நிமித்தமாக நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க, அவங்க ஒரு நாட்டில் இருக்காங்க, அல்லது ஒரு பணி நிமித்தமா அவங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கீங்க, இந்த மாதிரியான சூழ்நிலை, புற சூழ்நிலைகள்னால உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருந்தாலோ, இது மாதிரியான பல விஷயங்கள் காரணம். உங்களோட குழந்தைங்க வந்து படிப்புக்காக பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு படிப்பை இன்னொரு இடத்துல போய் படிக்கிறாங்க, அதனால அந்த ஊர்ல போய் நம்ம இருக்கோம் அப்படின்னு தனித்தனியா நீங்க 2 பேர் புரிஞ்சு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். வாழ்க்கை துணை வரும் கடகராசிக்காரங்களுக்கும். அப்போ இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பாவத்திற்கு வந்து விட்டாலும் கூட திடீர்னு அவர் சேர்த்து வைப்பதற்கான ஒரு காரணமோ அல்லது சமயமோ கால கூடுதலோ ஏற்படணும். அதற்கு உண்டான ஒரு அமைப்பாக இது ஏற்படும். அதனால பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு அந்த வக்ர காலத்திலே செய்து வைக்கிறார். இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 31 புதன்கிழமை, சற்றே குறைய பார்த்தீங்கன்னா 4.5 மாத காலம். அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இதுவரை இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் போகுது. இந்த சமயத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் வக்ரம் அடைவதனாலே அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல் சுகவீனம் ஏற்படுது, உங்க வாழ்க்கை துணைவருக்கு அடிக்கடி சுகவீனம் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா அதுவும் மாறும். உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. 7, 9 இதுல சம்பந்தம் 7க்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால அவங்களுடன் நீங்கள் வெளியூர், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரும் இன்ப சுற்றுலாக்கள் சொல்லுவது அல்லது வெளியூர் போறது, வெளிநாடுகள் போவது, ஏதாவது ரொம்ப நாளா ஒரு தீர்த்த யாத்திரை போனோம், ஒரு சாமியை போய் கும்பிட்டுட்டு வரணும், அல்லது சுவாமிக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்கு அவங்களுக்கு போய் அந்த நேர்த்தி கடனை செய்து விட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் செய்ய முடியாமல் தட்டி கொண்டே போயிருக்கு அப்படின்னா அதை மறுபடியும் செய்து முடிப்பதற்கான காலம் இந்த வக்ர காலத்திலே ஏற்படும். நல்லா கவனிச்சுங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்திற்கு உடையவர் 9ஆம் பாவத்திலே போறார். நம்மளுடைய சொன்ன பாருங்க ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானாதிபதி 9ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லைங்க, மன கஷ்டம், உடல் வருத்தம், அதனால வந்து தேவையற்ற ஏற்படக்கூடியதான மன சலசலப்புகள், உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துயரங்கள், மறைவு ஸ்தானம், இது எல்லாமே 8ஆம் பாவம் தான். ஆனா இந்த 8ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திலே வக்ரம் அடைவதனாலே மன கஷ்டங்கள் தீரும், தேவையற்ற மன குழப்பங்கள், மன கிளேசங்கள் எல்லாமே மாறும், தெளிவான சூழ்நிலையாக உங்களுக்கு ஏற்படும். எந்த முடிவிலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு, தீர்க்க தரிசனம் ஏற்படும். அதனால நல்ல ஒரு எதிர்கால சிந்தனை உங்களுடைய மனதிலே இருக்கும். பல நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்ர காலத்தில் ஏற்பட போகுதுங்க. முக்கியமா இந்த சமயத்துல நீங்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்வதி அன்னை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே கடகராசிக்கு சந்திரன் வந்து ஆட்சி, அதை பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால பெண் தெய்வ வழிபாடு, அதுவும் பராசக்தி அன்னையின் சொரூபத்திலே வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடியதான அப்பீத்த குஜாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணாமுலை அம்மன். இந்த உண்ணாமுலை அம்மனை இந்த வக்ர காலத்திலே முக்கியமாக கடகராசிக்காரங்க போய் தரிசனம் பண்ணி முடிஞ்சால் குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம் ஏற்படும், நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும், கூடியிருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் அதே போல வந்து உங்களுடைய உறவினர்களுடைய அன்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கும், செல்வ செழிப்புகள் ஏற்படும். அதே போல செய்யக்கூடிய வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும், படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். சிவாய நமஹ.